நாமாக நம்முடைய சரீரத்தை அடித்து கொண்டு இல்லை என்றால் தியாகம் பண்ணி வாழ்வதனால் பரிசுத்தம் வராது, ரட்சிப்பு வராது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சிங்காசனம் இரக்கத்தின், அதாவது கிருபையின் சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலிருந்து இரக்கத்தை அனுபவிப்பீர்கள். எபிரேயர் 4:16 படி நாம் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். கிருபாசனம் என்றால் த்ரோன் ஆஃப் கிரேஸ், கிருபையின் சிங்காசனம். கிருபையின் சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். நமக்கு இரக்கத்தை காட்டு, இரக்கத்தை காட்டு, இரக்கத்தை காட்டு. அந்த இரக்கத்தினால் பிழைக்கிறோம். அந்த இரக்கத்தை நீங்கள் இன்று அனுபவிப்பீர்கள். ஆண்டவருடைய கிருபையின் சிங்காசனத்தில் இருந்து என்ன இரக்கம் வருகிறது, என்ன கிருபை வருகிறது? முதலாவதாக ரட்சிப்பு வருகிறது, பரிசுத்தம் வருகிறது. எபேசியர் 2:8-9 வாசித்து பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift. ஒருவரும் தங்களுடைய ஆவியின் மூலமாக தங்களையே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. ஏதோ நன்மை செய்து எல்லாருக்கும் உதவி செய்வதனால் பரிசுத்தமும் வராது, ரட்சிப்பும் வராது, மறுரூபமும் அவர் வாழ்க்கையில வராது. ஏதோ காசு கொடுத்தா ஒருவேளை காசு திரும்ப வரும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் பரிசுத்தம், சுத்திகரிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை தேவனுடைய ஈவு. நாமாக நம்முடைய சரீரத்தை அடித்து கொண்டு இல்லை என்றால் நம்ம தியாகம் பண்ணி வாழ்வதனால் பரிசுத்தம் வராது, ரட்சிப்பு வராது. அது தேவனுடைய ஈவு. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு ரட்சிப்பு பெறுவதற்கு, இயேசுவை போல மாறுவதற்கு, பரிசுத்தமாய் மாறுவதற்கு மனிதனால் தானாக ஒன்றையும் செய்ய முடியாது. அதுக்கு தான் எல்லாம் வல்ல இறைவன் பரிசுத்தமானவராக பரிசுத்த ரத்தத்தை சுமந்து கொண்டு உலகத்தில் வந்தார். கன்னியின் கர்ப்பத்தில் பிறந்து வந்தார். மனுஷீக பாவமே அவருடைய ரத்தத்தில் இல்லை. மனுஷீக வித்திலிருந்து, பாவத்தின் வித்திலிருந்து அவர் உருவாக்கப்படவில்லை. அவர் தேவனுடைய வித்திலிருந்து கன்னியின் கர்ப்பத்தில் உதித்து பரிசுத்த ரத்தத்தோடு வந்தார். அவருடைய ரத்தம் நம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். அவர் யாருடைய குமாரனும் கிடையாது. தேவாதி தேவனுடைய உருவம், அப்படியே உருவம். அவர் மனுஷ உருவம் எடுத்து தமது ரத்தத்தை சிந்தினார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்றும் அது தேவனுடைய ஈவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. கிருபை, கிருபை, கிருபை. இந்த கிருபைக்காக நாம் சேர வேண்டியது அவருடைய சிங்காசனத்தினிடம். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும், என்னை உமது ரத்தத்தினால் கழுவும், பாவம் செய்யாதபடி எனக்கு கிருபை தாரும், உமது ஆவியை எனக்கு அதற்கென்று தாரும். இவ்வளவுதான் நம்ம ஜெபிக்க வேண்டியது. இந்த ஜெபத்தை கேட்பார், நமக்கு பரிசுத்தத்தை கொடுப்பார், பரிசுத்தமாய் வாழும்படி அருள் புரிவார். இந்த கிருபையை இன்று ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. இரண்டாவதாக, உங்கள் பலவீனத்தில் அவருடைய கிருபை விளங்கும், உங்களை பலப்படுத்துவதற்கு. 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார். பாடுகளை சுமந்திருக்கிறார், பலவீனங்களை சுமந்திருக்கிறார். நல்ல கிருபை அனுப்பி உங்களை சுகமாக்குகிறார். இயேசுவின் கிருபை இறங்குகிறது. நீங்கள் ஆரோக்கியத்தை பெறுகிறீர்கள், சுகத்தை பெறுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் நீங்குகிறது, நோய்கள் நீங்குகிறது. ஆகவே இந்த பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்று தருவாராக, அவருடைய கிருபையினால் தருவாராக. மூன்றாவதாக, அவருடைய கிருபையினால் செழிப்பு வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது. 2 கொரிந்தியர் 8:9 படி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி
உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே, ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவர் தரித்திரரானார். அதான் கிருபை. அந்த கிருபை அனுப்பி உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவாராக. இந்த அருளை பெற்றுக்கொள்ளும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? இயேசுப்பா, உமது பிள்ளைகளுக்கு தயவு செய்து பரிசுத்தத்தை தாரும். அவர்களுடைய நீதி நிமித்தமல்ல, உமது இரக்கத்தின்படி, கிருபையின்படி அவர்களை பரிசுத்தம் மனம் மாற்றும், புதிதாக்கும், பாவ பழக்கங்களை நீக்கும், சரீர சுகவீனத்தை நீக்கும் இயேசுப்பா, சுகமாக்கும் இயேசுப்பா. உமது கிருபை இரக்கம் அவர்களை விடுதலையாகட்டும், சுகமாக்கட்டும், பலவீனத்தை நீக்கட்டும், வலி நீங்கட்டும், பலவீனம் மறையட்டும், பலன் வரட்டும் அப்பா. அப்படியே பணம் வரட்டும், கையிலே பணம் வரட்டும், அற்புதமாக வரட்டும், கடன் மறையட்டும், வேலை கிடைக்கட்டும். உமது கிருபையினால் இந்த ஆசீர்வாதத்தை தார், வாழ வையும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, காருண்யா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் ஆரம்பமாயிருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், வெகு விரைவில் அட்மிஷன்ஸ் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், ஏஐ, இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மீடியாவில் அருமையான புது பாடத்திட்டங்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். MBA இருக்கிறது, கிரிமினாலஜி, இன்னும் ஃபாரன்சிக் சயின்ஸ், பல பாடத்திட்டங்கள் இருக்கிறது. PhD வரைக்கும் இருக்கிறது. PhDக்கெல்லாம் நிறைய அலவன்ஸ் இருக்கிறது. இன்னும் நிறைய மார்க் வாங்கின கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு உயர்ந்த ஸ்காலர்ஷிப் இருக்கிறது. ஃபுல் டியூஷன் வேவர் இருக்கிறது. ஆகவே நீங்கள் விரைவாக இந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும் முன்பதாக சேர்ந்து கொள்ளுங்கள், நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு கூட you will become transformers as well as global leaders. உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவீர்கள். தேசிய அளவிலே, உலக அளவிலே தலைவர்களாக, தலைவிகளாக திகழும்படியாகவும் காருண்யா உங்களை புதுப்பித்து, உங்களை பயிற்றுவித்து, உங்களை உருவாக்கும். வாருங்கள், காருண்யாவில் சேர்வதற்கான வழிமுறைகளை இப்பொழுது கேட்போம். For more information, visit www.karunya.edu. Join Karunya today and make your dreams a reality.